பிரெயின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒன்று ஃபோனில் போய் சோசியல் மீடியாவில் ஸ்டக் ஆகிறது, இல்லைன்னா ட்ரக்ஸ் பக்கம் போகிறது. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸோட மிகப்பெரிய ப்ராப்ளமே ட்ரக்ஸ். அப்போ அந்த ட்ரக்ஸை மாற்றக்கூடிய வலிமை எங்கே இருக்குது? இங்கே இருக்கக்கூடிய ஒலிம்பியன்ஸோட லைஃப்பை பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி 6 மணிக்கு கிரவுண்டில் இருப்பாங்க. ஏன்? இதுதான் ஸ்போர்ட்ஸோடைய ஸ்ட்ரென்த். ஸ்போர்ட்ஸ் வில் கிரியேட் மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஒரு விஷயத்தை, எந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது, அதிகமான பெயினை சின்ன வயசுலேயே பார்த்துருவீங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஃபஸ்ட்டு 5 வருஷம் தோத்துக்கிட்டே இருப்பீங்க. உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் பாலிடிக்ஸில் நிறைய பேர் என்னை கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த எலெக்ஷனில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ சிஎம்ஐ, அதுக்கெல்லாம் லெசன் எங்கேருந்து எடுத்துக்கிட்டேன்னா, உங்களை மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கும்போது நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளாண்டோம். ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு போயிருந்தோம். பஞ்சாபில் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தாங்க. மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ஏன்னா அப்போ தான் ஸ்டார்டிங், ஸ்கூல் லெவலில் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது, பதில் கொடுக்க முடியல. மேட்ச் தோத்துட்டோம். கோச்சிங் தெரிஞ்சிச்சு, ஆடியன்ஸை பார்த்து நாங்கள் ஃபியர் ஆகிட்டோம், பயந்துட்டோம் அப்படின்னு. என் கோச் வந்தார். அவங்களோட நீங்கள் 20 பாயிண்ட் ஜெயிக்க வேண்டியது ஏன் லூஸ் பண்ணீங்கன்னு கேட்டார். அப்போ நான் கொஞ்சம் எடுத்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு, அவங்க கத்திட்டே இருந்தாங்க, பேசுகிறத கேட்கல. இந்த ஸ்டேடியத்தில் எல்லாரும் நிறைய பேர் இருந்தால் எப்படி இருக்கும், நம்ம உள்ளே விளையாண்டா எப்படி இருக்கும், ஒன்றும் கேட்கல அப்படின்னு. டக்குன்னு என் கோச் ஓங்கி ஒரு அறை விட்டார். என்ன அறை விட்டு சொன்னார்னா, அந்த அறை இன்னைக்கு வரைக்கும் லெசனாக இருக்கு. உன்னுடைய ஃபோக்கஸ் கிரவுண்டில் இருந்தால் சுற்றில் இருக்கவங்க யார் சத்தம் போட்டாலும் உன் காது கேட்காது, என்னை மட்டும் பாருன்னு சொன்னார். இதுதான் பொலிட்டிக்கலாக என்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்க மெசேஜ். நீங்கள் என்ன பேசினாலும் எனக்கு காதே கேட்காது. ஏன்னா நான் 13 வயசுலேயே அறை வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் இஸ் லேர்னிங். எதை கேட்கணும், எதை கேட்கக்கூடாது. அப்போ அங்கேருந்து வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் விளையாண்டு நேஷனல் பிளேயர் ஆக்கும்போது இந்த அசோசியேஷன் பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும். நல்லா விளையாடுறவங்களாம் விட்டுட்டு நல்லா விளையாடுறவங்கெல்லாம் தூக்கி செலக்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக எல்லா பிளேயர்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாண்ணே, இந்த கோவத்தில் தான் வந்து நேராக அசோசியேஷன் பாலிடிக்ஸில் ஜெனரல் செக்ரட்டரி பிரசிடென்ட் ஆகி அந்த என்டையர் ஸ்ட்ரக்சரை கிளீன் பண்ணோம். சரி, அங்கே போனால் அங்கே சரியா, அங்கேயும் இல்லை. அதுக்குள்ளே அரசியல் போய் இப்போ என்டையர் சிஸ்டத்தையே ஸ்ட்ரக்சரையே டெமாலிஷ் பண்ணி புதுசாக கிரியேட் பண்ணணும். இது ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் destroy and new thing create பண்ணணும். everywhere is a corruption. அப்போ என்ன விஷன் எங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கல? ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ், அசோசியேஷன் பாலிடிக்ஸ், பேசிக் நீட்ஸ், ஒரு ஷூ இல்லை, சாப்பாடு இல்லை, டிரான்ஸ்போர்ட் போகிறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஒலிம்பியன் போகணுன்னா கூட ஒரு பிரசிடென்ட்டோ செக்ரட்டரியை காது கூட்டு கேட்க முடியாது, பிரசிடென்ட் செக்ரட்டரி கூட மீட் பண்ண முடியாது. உமன் பிளேயர்ஸ்க்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ், உமன் பிளேயரை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. உமன் பிளேயருக்கும் கோல்டு மெடல் ஈக்குவல் தான், மென்னுக்கும் ஈக்குவல் தான். ஏன் அங்கே டிஸ்கிரிமினேஷன்? இது ஏன் பண்ணல? ப்ரைஸ் மணி இவங்களுக்கு 10,000னா உமன் டீமுக்கு இப்போ 5,000 ரூபாய். இப்போ ஒரு பாலிசியில் உருவாக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் எங்கே மேட்ச் நடந்தாலும் மென்னுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் மணியை கொடுக்கலன்னா அது கிரைம் குற்றம். இட்ஸ் எ கிரைம். இட்ஸ் எ டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் ஜெண்டர். ஒரு ரூல் ரெடி ஆகிட்டு இருக்கு, பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு சட்டம் பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த ரூல் ஒரு பிளேயருக்கு யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்க்ளூடிங் அசோசியேஷன் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி.